தலைவலி வந்தா உடனே நாம ஒரு மருந்து கடைக்கு ஓடுறோம். அங்க போயிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி போடுறோம். கொஞ்ச நேரத்துல அந்த தலைவலி காணாம போயிடுது. ஆனா வாழ்க்கையில ஏற்படுற சோர்வு, ஒரு விதமான மனக்கசப்பு, ஏதோ ஒண்ணு குறையுது அப்படிங்கிற ஒரு ஆழமான வெறுமை, இதையெல்லாம் சரி பண்றதுக்கு நீங்க எந்த கடைக்கு போவீங்க? ரைட். இதுலேருந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஆமா, உலகத்துல இருக்கிற அத்தனை வழிகளுக்கும் மனிதர்களோட ஒட்டுமொத்த மனக்குழப்பங்களுக்கும் தீர்வு கொடுக்கிற மாதிரி ஒரு மெகா ஸ்டோர் இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். கண்டிப்பா. அதுவும் அந்த மெகா ஸ்டோர்ல அமைதி, சந்தோஷம் இது எல்லாமே முற்றிலும் இலவசமா கிடைக்குது அப்படின்னா, அந்த கற்பனையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஆ, ஏன்னா மனிதர்கள் எப்பவுமே தங்களோட குறைகளை நிரப்பிக்க ஏதோ ஒன்ன தேடிட்டே தான் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அந்த தேடலை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பேச போறோம். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற மூலக்கட்டுரை 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியான ஒரு பிரம்மா குமாரிகள் உரை. இந்த உரை நாம இப்ப பேசின அந்த அற்புதமான கடை பத்தியும் மனிதர்களோட காலச்சக்கரம் பத்தியும் ஒரு ரொம்ப வித்தியாசமான பார்வையை முன்வைக்குது. ஆமா, அது ஒரு தனித்துவமான பார்வை தான். ஆனா இங்க நேயர்களுக்கு நான் ஒன்ன ரொம்ப தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். நாம இந்த உரைய ஒரு மத பார்வையிலோ அல்லது இதை ஆதரிக்கிற நோக்கத்திலோ இங்க அணுக போறதில்ல. மாறா, மனிதர்கள் ஏன் தவிக்கிறாங்க, அவங்களோட உளவியல் சிக்கல்களுக்கு இந்த உரை சொல்ற தத்துவார்த்தமான தீர்வு என்ன அப்படிங்கறத ஒரு நடுநிலையான கோணத்துல தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஏன்னா, ஒரு தத்துவத்த அதுல என்ன லாஜிக் இருக்கு, அதோட பின்னாடி இருக்கிற மனித உளவியல் என்ன, அப்படிங்கிற கோணத்துல பார்க்கும்போது, அது நமக்கு நெறைய புதிய சிந்தனைகள குடுக்கும். அந்த வகையில இந்த உரை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமான பல கருத்துக்கள உள்ள வச்சிருக்கு. கரெக்ட். இதுல முதல் விஷயமே என்ன ரொம்ப ஈர்த்ததுன்னு சொல்லலாம். இந்த உரை இறைவனை அல்லது எல்லையற்ற தந்தையை, அதாவது பாப் அப்படின்னு சொல்றாங்க, அவரை ஒரு அற்புதமான கடைக்காரரா உருவகப்படுத்துது. ஆமா, ஒரு வண்டர்ஃபுல் ஷாப். நாம வழக்கமா போற உலக கடைகள்ல கிடைக்கிறது எல்லாமே எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு இந்த உரை சொல்லுது. அதாவது நீங்க வாங்குற ஒரு புது கார், இல்லனா ஒரு பதவி உயர்வு, இல்ல ஒரு தற்காலிகமான உறவு, இது எல்லாமே ஒரு கட்டத்துல தீர்ந்து போற சரக்குகள் தான். ஆனா இந்த எல்லையற்ற தந்தை வச்சிருக்கிற கடையில அமைதி, மகிழ்ச்சி, தூய்மை அப்படிங்கிற எல்லையற்ற பொக்கிஷம் இருக்குதான். இதில் இருக்கிற அந்த உளவியல நம்ம கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். அதாவது மனிதர்கள் ஏன் எப்பவுமே ஒருவித அதிருப்தியில இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நமக்கு எது கிடைச்சாலும் பத்தல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. சரியா சொன்னீங்க. நாம தேடுற அந்த அமைதிய மனிதர்கள் கிட்டயோ அல்லது பொருட்கள் கிட்டயோ தேடுறோம். இன்னைக்கு ஒரு புது பொருளை வாங்கின சந்தோஷம் வருது, நாளைக்கு அது பழக்கி போன உடனே திரும்பவும் அந்த விரும்ப வந்துடுது. இததான் அந்த உரை எல்லைக்குட்பட்டது, அதாவது ஹத்கி சீசேன் அப்படின்னு சொல்லுது. ஓ, அப்போ இந்த சிதறி கிடக்கிற தேடலை நிறுத்திட்டு குறையாத அந்த ஒற்றை ஆதாரத்தை நோக்கி திரும்புங்க அப்படிங்கறது தான் அவங்களோட வாதமா? ஆமா, பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் கிட்ட கூட இந்த சரக்குகள் இல்ல. அந்த ஒரு எல்லையற்ற தந்தை கிட்ட மட்டும்தான் இந்த சுகத்தின் பெருங்கடல் இருக்கு அப்படின்னு உரை உறுதியா சொல்லுது. சரி, இப்ப எனக்கு இங்க ஒரு முரண்பாடு தோணுது. அந்த பெருங்கடல்ல, அந்த மெகா ஸ்டோர்ல இவ்வளவு அமைதியும் சந்தோஷமும் குட்டி கிடக்கு, அதுவும் இலவசமா கிடைக்குது அப்படின்னா ஏன் மக்கள் அங்க வரிசை கட்டி நிக்கல? ஏன் இந்த உலகம் இப்போ இவ்வளவு இருட்டாகவும் ஒரு மாதிரி துயரம் நிறைஞ்சதாகவும் இருக்கு? இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான பதில இந்த உரை ஒரு வரலாற்று சுழற்சியா முன்வைக்குது. அதாவது ஆரம்பத்துல உலகம் இப்படி இருள் சூழ்ந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சத்தியயுகம், அதாவது ஒரு பொற்காலம் இருந்துச்சுனோ, அப்போ மனிதர்கள் 16 கலைகளோட முழுமையானவர்களா இருந்தாங்க அப்படின்னும் இந்த உரை விவரிக்குது. கொஞ்சம் பொறுங்க, இதை நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரிய வைக்கணும். அந்த 16 கலைகள் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அது என்ன, ஏதோ வடிவியல் அளவீடா இல்ல வெப்பநிலையா? இல்ல 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 கலைகள் அப்படிங்கிறது நற்குணங்களோட அளவீட்ட குறிக்குது. இதை நாம இப்படி புரிஞ்சுக்கலாம். உங்க மொபைல் போன் பேட்டரி 100% முழுமையா சார்ஜ் ஆகியிருந்தா எப்படி இருக்குமோ, அதுபோல மனித ஆத்மா எந்த விதமான விகாரங்களும் இல்லாம, அதாவது எந்த தீய எண்ணங்களும் இல்லாம முழுமையான தூய்மையோட இருக்கிறது தான் அந்த 16 கலைகள் முழுமையான நிலை. ஓ, பேட்டரி 100% சார்ஜ் ஆகி இருக்கிற நிலை சூப்பரான உதாரணம் இது. எந்த குறையும் இல்லாத ஒரு பரிபூர்ணமான நிலை அதுன்னு வச்சுக்கலாமா? ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த பேட்டரி எப்படி சார் காலியானது? எப்படி கீழே வந்தோம் நாம? அதாவது பாதி கல்பத்துக்கு அப்புறம் காலச்சக்கரத்தோட பாதியில ராவணன் உள்ள நுழையறான்னு உரை சொல்லுது. ராவணன்னா அந்த 10 தலை அரக்கனா? இல்ல, இங்க ராவணன் அப்படிங்கிறது புராணங்கள்ல வர்ற ஆள் இல்ல. மனிதர்களுக்குள்ள நுழையிற காமம், கோபம்,
பேராசை, பற்று, அகங்காரம், இந்த 5 தீய குணங்களை தான் அவங்க ராவணன் அப்படின்னு உருவகப்படுத்துறாங்க. ஓஹோ, அப்போ இந்த 5 குணங்கள் உள்ள வந்த உடனே அந்த 100% பேட்டரி மெதுவா குறைய தொடங்குது. மனிதர்கள் அந்த எல்லையற்ற சுகங்களை எல்லாம் இழந்துட்டு நாம இன்னைக்கு பாக்குற இந்த துயரம் நிறைஞ்ச உலகத்துக்கு வந்து விழுறாங்க. இது பல கலாச்சாரங்கள்ல நாம கேள்விப்படுற ஒரு வீழ்ச்சியின் தத்துவம் தான், ஒரு ஃபால் ஃப்ரம் ஹெவன். ஆனா இங்க தான் இந்த உரை ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுது. பொதுவாவே நம்ம கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஆத்மா அப்படிங்கிறது 84 லட்சம் பிறவிகளை எடுக்கும் அப்படின்னு ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கு. ஆமா, நிறைய பேர் இதை நம்புறாங்க. நீங்க கூட இதை கேள்விப்பட்டிருப்பீங்க நேயர்களே. எறும்பாக, மரமாக, மிருகமாக பிறந்து இறுதியா தான் மனுஷனா பிறப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உரை இதை முற்றிலுமா மறுக்குது இல்லையா? ஆமா, இது ஒரு மிக முக்கியமான தத்துவார்த்தமான ஒரு திருப்பம்னு சொல்லலாம். 84 லட்சம் பிறவிகள் அப்படிங்கிறதுக்கு பதிலா மனிதர்கள் வெறும் 84 பிறவிகளை மட்டுமே எடுக்கிறாங்க அப்படின்னு இந்த உரை ரொம்ப ஆணித்தரமா வாதிடுது. மனித ஆத்மா மனிதனா மட்டும்தான் பிறக்கும், விலங்கா மாறாது அப்படிங்கிறது தான் அவங்களோட தர்க்கமா? கரெக்ட். இது உளவியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க 84 லட்சம் பிறவிகள் எடுக்கணும் அப்படின்னு நம்புனா அது ஒரு முடிவில்லாத இருண்ட சுரங்கம் மாதிரி தோணும்ல? கண்டிப்பா. நான் எப்போ இதிலிருந்து தப்பிக்கிறது, என் கையில எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு கையறு நிலை உருவாகிடும். ஆனா ஒட்டுமொத்த மனித வரலாற்றிலேயே நீங்க எடுக்க போறது அதிகபட்சம் 84 பிறவிகள் தான் அப்படின்னு சுருக்கும்போது அந்த பயணத்தோட முழு பொறுப்பும் மனிதர்களோட கைகள்லயே வந்துடுது. நீங்க ஒரு முடிவில்லாத சுழல்ல சிக்கல, உங்களுக்கு ஒரு தெளிவான வரைபடம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையே இது கொடுக்குது. ரைட். இதுல இருக்கிற லாஜிக் எனக்கு புரியுது. பொறுப்பை நம்ம கையில கொடுக்கறாங்க. ஆனா அந்த பொற்காலம் அல்லது சத்தியயுகம் அப்படின்னு சொன்னீங்களே, அங்க எனக்கு ஒரு நடைமுறை சந்தேகம் ஒன்று வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? அந்த உலகம் முற்றிலும் தூய்மையானது, அங்கு காமம் அல்லது எந்தவிதமான விகாரங்களும் இல்ல அப்படின்னு உரை சொல்லுது. அப்படி மனிதர்கள் முழுமையா ஆசைகளற்றவர்களாய் இருந்தா அங்க மனித இனம் எப்படி பெருகியிருக்கும், குழந்தைகள் எப்படி பிறந்திருப்பாங்க? இன்னைக்கு இருக்கிற அறிவியல் படி பார்த்தா இது முற்றிலும் முரண்பாடா தோணுதே. நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். இன்னைக்கு இருக்கிற உலகத்தோட பார்வையிலிருந்து பார்த்தா இது சாத்தியமில்லாதது போலதான் தோணும். ஆனா அவங்களோட அந்த ஆன்மீக கட்டமைப்பின்படி ஆத்மாக்கள் தூய்மையான சங்கல்பத்தின் மூலமாகவே பிறப்பெடுத்தன அப்படின்னு அவங்க நம்புறாங்க. தூய்மையான சங்கல்பம்னா எண்ணத்தின் மூலமாகவா? ஆமா, யோக சக்தி அல்லது தூய்மையான எண்ணத்தின் மூலமாகவே புதிய பிறப்பு நிகழ்ந்தது அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதம். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அந்த பொற்காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய மக்கள் தொகையே கிடையாது அப்படின்னு உரை ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்படியா? அப்போ இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பல கண்டங்கள், பில்லியன் கணக்கான மக்கள், இதெல்லாம் ஆரம்பத்துல இல்லையா? அவங்களோட தத்துவத்தின்படி இல்ல. ஆரம்பத்துல பாரதம் மட்டுமே இருந்ததாகவும் அது ஒரு மிக சிறிய பிரத்யேகமான உலகமா இருந்ததாகவும் உரை சொல்லுது. உலகம் எப்பவுமே இப்படிதான் மக்கள் தொகையால் நிரம்பி வழிஞ்சது அப்படின்னு மனிதர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சுட்டிக்காட்டுது. ஓ, அப்போ சின்ன தூய்மையான கூட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு படிப்படியா நற்குணங்கள் குறைஞ்சி மக்கள் தொகை பெருத்து இன்னைக்கு நாம பார்க்குற இந்த நெருக்கடியான கலியுகம், அதாவது இரும்பு யுகத்துக்கு சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த காலச்சக்கரத்தோட விளக்கம், அப்படிதானே? கரெக்டா புடிச்சிட்டீங்க. அதான் அவங்க சொல்ற கான்செப்ட். சரி, நாம 100% பேட்டரியோட இருந்தோம். அப்புறம் நமக்குள்ள தீய குணங்கள் நுழைஞ்சு பேட்டரி சார்ஜ் குறைஞ்சு இந்த இரும்பு யுகத்துக்கு விழுந்துட்டோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இங்க $1,000,000 கேள்வி என்னன்னா, திரும்பவும் அந்த பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்றது? அதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. ஆமா, இழந்த அந்த 16 கலைகளை எப்படி திரும்ப பெறுறது? இதுக்கு இந்த உரை சொல்ற தீர்வு நாம வழக்கமா நினைக்கிற வழிமுறைகள்ல இருந்து முற்றிலுமா மாறுபட்டதா இருக்கு. ஆமா, அவங்க உடல் சார்ந்த சடங்குகளை முற்றிலும் நிராகரிக்கிறாங்க. அதுதான் என்னையும் ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. கங்கை நதியில நீராடுறது அல்லது உடல் ரீதியா மலைகளுக்கும் கோவில்களுக்கும் தீர்த்த யாத்திரைகள் போறது, இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் மனிதர்களை கீழே தான் கொண்டு செல்லுன்னும் ஆன்மீகத்துல மேல கொண்டு போகாதுன்னும் உரை ரொம்ப துணிச்சலா சொல்லுது. சட்டம் அதை அனுமதிக்காது அப்படின்னு வாதிடுது. ஆமா, இது என்ன சட்டம்? நாம செய்யற புண்ணிய காரியங்களுக்கு ஏன் பலன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க? இங்க அவங்க குறிப்பிடுற சட்டம் அப்படிங்கிறது ஆன்மீக சட்டம். உரை என்ன லாஜிக் சொல்லுதுன்னா, தண்ணீர் அப்படிங்கிறது பௌதீகமானது, அதாவது பிசிக்கலானது. நம்ம உடலும் பிசிக்கலானது. அதனால ஒரு பிசிக்கலான தண்ணீர் உடலை சுத்தப்படுத்தலாம். ஓகே, லாஜிக்கா இருக்கு.
ஆனா ஆத்மா அப்படிங்கிறது பௌதீகத்திற்கு அப்பாற்பட்டது. அதை எப்படி நீங்க ஒரு பிசிக்கலான தண்ணியால கழுவ முடியும்? இது சாத்தியமே இல்ல அப்படிங்கிறது தான் உங்களோட தர்க்கம். அதனால தான் இதுக்கு உண்மையான ஒரே தீர்வு நினைவு யாத்திரை அல்லது மன்மனாபாவ் அப்படின்னு சொல்றாங்க. மண்மனாபாவ், அதாவது அந்த எல்லையற்ற தந்தையை மட்டுமே மனதார நினைவில் கொள்வது இல்லையா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உடல் சார்ந்த சடங்குகளை விட மனதின் மூலமா இறைவனோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது தான் உண்மையான தூய்மையை கொடுக்கும். இததான் அவங்க அறிவிற்கும் பக்திக்கும் உள்ள முரண்பாடா விளக்குறாங்க. அது எப்படி? இப்போ பகல்ல வெளிச்சம் இருக்கு, நாம எங்கேயும் முட்டிக்காம ரொம்ப தெளிவா நடக்கிறோம்ல, அதுதான் ஞானம் அல்லது அறிவு. ஆனா ராத்திரியில வெளிச்சம் இல்லாதப்போ இருட்டுல தடவுறோம் அல்லவா, அதுதான் எந்த புரிதலும் இல்லாம செய்யப்படுற குருட்டுத்தனமான பக்தி அப்படின்னு இந்த உரை சொல்லுது. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இதை எப்படி பண்றது? எல்லாவற்றையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் செய்யணுமா? இங்கதான் உரை இன்னொரு சுவாரஸ்யமான கருத்தை முன்வைக்குது. நிவிருத்தி மார்க்கம் மற்றும் பிரவிருத்தி மார்க்கம். இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சந்நியாசிகளை போல குடும்பத்தையும் சமூகத்தையும் விட்டுட்டு காடுகளுக்கு போறத நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உரை அதை நிராகரிக்குது. ஓ, காட்டுக்கு போக வேணான்னு சொல்றாங்களா? ஆமா, ஆட்டுக்கு போய் தனிமையில அமைதியா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. மாறா குடும்ப வாழ்வுல அன்றாட பிரச்சனைகளுக்கு மத்தியில இருந்தபடியே, அதாவது பிரவிருத்தி மார்க்கத்துல இருந்தபடியே இந்த தூய்மைய சாதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்துது. எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது சாதாரண மனிதர்களோட நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப பொருந்துற மாதிரி இருக்கு. இதுக்காக உரை ஒரு அழகான அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு ஒப்பீட்டை பயன்படுத்துது. அந்த கணவன் மனைவி ஒப்பீடு தானே? ஆமா, ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்கிட்டா தான் கணவனை எப்படி மறக்க மாட்டாளோ அதுபோல அந்த எல்லையற்ற தந்தையை நினைவில் கொள்றது ஏன் உங்களுக்கு கடினமா இருக்கு அப்படின்னு உரை ஒரு கேள்வியை முன்வைக்குது. ஆனா அப்படி நினைவில் கொள்ள முயற்சிக்கும் போது மாயையின் புயல்கள் வரும் அப்படின்னு எச்சரிக்குது. அந்த மாயையின் புயல்கள் அப்படிங்கிற வார்த்தை மிக மிக துல்லியமானது. இப்ப நீங்க தியானம் செய்ய உட்காருவீங்க, அப்போதான் நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ பத்தின ஞாபகம் வரும், அல்லது ஆபீஸ்ல நடந்த ஒரு கசப்பான சம்பவம் மனசு அரிக்கும். அது மட்டுமா, ஸ்மார்ட் போன்ல வர ஒரு நோட்டிபிகேஷன், சமூக வலைத்தளங்கள்ல நாம பாக்குற மத்தவங்களோட ஆடம்பரமான வாழ்க்கை, வீட்ல நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், இது எல்லாமே இந்த மாயையின் புயல்கள் தான். நம்ம கவனத்தை சிதறடிச்சு மனசு அலைப்பாய செய்யற எல்லாமே புயல்கள் தான். ஆமா, இதை எதிர்கொள்றதுக்கு தான் இந்த உரை கர்ம யோகி அப்படிங்கிற கருத்தாக்கத்தை கொண்டு வருது. நீங்க வியாபாரம் செய்யலாம், குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு தயார் பண்ணலாம், சமைக்கலாம், ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம். ஆனா அதே நேரத்துல உங்க மனசோட ஒரு ஓரத்துல புத்தியின் இணைப்புல அந்த எல்லையற்ற தந்தையோட நீங்க இணைஞ்சிருக்கணும். அதாவது செயல்ல கர்மம், மனசுல யோகம். எக்ஸாக்ட்லி, இதுதான் கர்மயோகி நிலை. சரி, இப்போ இந்த நினைவாற்றல் பயிற்சியை நாம புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பாரம்பரியமா நாம பல நூற்றாண்டுகளா நம்பி வந்த பல விஷயங்களை இந்த உரை கொஞ்சமும் தயக்கம் இல்லாம அடித்து நொறுக்குது. அது சுட்டிக்காட்டாம நாம அடுத்த பகுதிக்கு நகரவே முடியாது. கண்டிப்பா பேசணும் அத பத்தி. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ணரை பதித பாவனன், அதாவது பாவிகளை தூய்மையாக்குபவர் அப்படின்னு அழைப்பது மிகப்பெரிய தவறு அப்படின்னு உரை சொல்லுது. அந்த பெயர் அருவமான உருவமற்ற சிவனுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் என்னன்னா, கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் அந்த 16 கலைகளோட முழுமையான ஒரு மனித பிறடி. அவர் அந்த பொற்காலத்தோட முதல் மனிதர் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. ஆனா மனிதர்களை தூய்மையாக்குற வேலை பிறப்பு இறப்பு சக்கரத்திற்கு அப்பாற்பட்ட ஒருத்தரால மட்டுமே முடியும். அதனாலதான் அவங்க உருவமற்ற சிவனை சுட்டி காட்டுறாங்க. ஓ சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா முனிவர்களும் யோகிகளும் முக்தி அடையணும், அதாவது இந்த பிறவி சுழற்சியிலிருந்து நிரந்தரமா தப்பிச்சு இறைவனோடு கலக்கணும் அப்படின்னு காடுகள்ல தவம் கிடக்குறாங்க. ஆமா, ஆனா இந்த உரை ரொம்ப சாதாரணமா ஒருவர் முக்தி அடைஞ்சிட்டா மீண்டும் இந்த உலகத்துக்கு திரும்பி வர முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு முழுமையான பொய் அப்படின்னு ஒரு பெரிய குண்ட வீசுது. ஏன் நிரந்தர முக்தி அப்படிங்கிறது தானே பல தத்துவங்களோட இறுதி இலக்கு, அதை ஏன் பொய் அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரு நாடகம் அல்லது ஒரு முடிவற்ற விளையாட்டா இந்த உரை பாக்குது. நாம எல்லாரும் அதுல நடிக்கிற நடிகர்கள். ஒரு நாடகத்துல நடிகர்கள் எல்லாரும் மேடையை விட்டு வெளியே போயிட்டு நிரந்தரமா தங்களோட அறையிலே தங்கிட்டா என்ன ஆகும்? மேடை காலியாக்கிடும், நாடகம் முடிஞ்சிடும்.
ஆமா. ஆனா என்ன உலவு லானகம் அப்படி முடிவுக்கு வரக்கூடியது கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவும் முக்தி நிலைக்கு போனாலும் தங்களோட 84 பிறவிகளோட பாகத்தை நடிக்கிறதுக்காக இங்க திரும்ப வந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட லாஜிக். முக்தி அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான ஓய்வு நிலை மட்டுமே ஒழிய அது நிரந்தரமான முடிவு கிடையாது. வாவ், இது ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம்னு சொல்லலாம். கடவுள் ஒரு மந்திரக்கோல சுழற்றி எல்லாத்தையும் சரி பண்ணிட மாட்டார். வழிகாட்டுதல் மட்டுமே கிடைக்கும். ஆனா அந்த நினைவு அப்படிங்கிற யோகத்தின் மூலமா பழைய தீய குணங்களை எரிச்சு மீண்டும் அந்த பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டிய பொறுப்பும் மனிதர்களுடையதுதான். ஆமா, பாரம்பரிய நம்பிக்கைகளை கேள்வி கேட்கறது மூலமா அவங்க மனிதர்களை சொந்த கால்ல நிக்க வைக்கிறாங்க. அதான் இதோட மைய கருத்தே. நாமே முழுமையா இருந்தோம், நாமே விழுந்தோம், நாமே மீண்டும் உயர வேண்டும். இது ஒரு வகையில மனிதர்களுக்கு ஒரு பெரிய எம்பவர்மெண்ட் கொடுக்குது. உங்களை தவிர வேற யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை இது உணர்த்துது. கண்டிப்பா. அருமை. இப்போ இந்த ஆழமான தத்துவங்கள், வரலாற்று சுழற்சிகள் இதெல்லாம் சற்று ஓரமா வைப்போம். நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு இந்த நிமிஷம் நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மூலக்கட்டுரை வெறும் ஆகாய கோட்டைகளை கட்டிட்டு இல்ல, முரளியோட தாரணை அப்படிங்கிற பகுதியில மிக தெளிவான தரையான நடைமுறை அறிவுரைகளையும் கொடுக்குது. ஆமா, அந்த தத்துவத்தை எப்படி வாழ்க்கையில செயல்படுத்துறது அப்படிங்கிறது தான் அந்த பகுதி. ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயல்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு உரை சொல்லுது. குறிப்பா நீங்க ஒரு நிமித்தமா இருந்தா, அதாவது மத்தவங்களுக்கு வழிகாட்டுபவராகவோ அல்லது ஒரு குடும்பத்தோட தலைவராகவோ இருந்தா அனைவரோட பார்வையும் உங்க மேலதான் இருக்கும். எனவே எந்த குறையும் இல்லாம நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதுல எனக்கு ஆச்சரியம் அளிச்ச ஒரு வார்த்தை தானம். நம்ம வழக்கமா பணம், உணவு இல்ல ஆடைகளை தான் தானம் செய்வோம். நாம எதை உயர்வா நினைக்கிறோமோ அதை தான் மத்தவங்களுக்கு கொடுப்போம். ஆனா இந்த உரை உங்ககிட்ட உள்ள 5 தீய குணங்களை தானம் செய்யுங்க அப்படின்னு கேக்குது. இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான உளவியல் உத்தி. உங்களுக்கு பிடிக்காத ஒரு பழைய பொருளை நீங்க குப்பையில வீசுறத விட அதை யாருக்காவது தானமா கொடுத்துட்டா திரும்ப அதை நாம கேட்க மாட்டோம்ல. ஆமா, கொடுத்தது தான். அதே போல உங்க கோபத்தை, பேராசைய, அகங்காரத்தை இறைவனுக்கு தானமா கொடுத்துடுங்க. ஒரு முறை தானமா கொடுத்த பிறகு அந்த கோபத்தின் மேல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதை மீண்டும் நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகவே இந்த தானம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ரொம்ப அழகான விளக்கம் இது. அதோட ஒருவருடைய நடத்தை லக்ஷ்மி நாராயணனை போல இனிமையா இருக்கணும் அப்படின்னு உரை சொல்லுது. ஆனா அதுக்காக அவங்க வைக்கிற ஒரு நிபந்தனை தான் எனக்கு ரொம்ப கடினமானதா தோணுது. என்ன நிபந்தனை அது? ஒருவருடைய கடந்த கால தவறுகளை பார்க்காமல் இருந்தால் மட்டுமே இந்த இனிமை வரும் அப்படின்னு உரை சொல்லுது. நேயர்களே, இதை சற்று உங்க அன்றாட வாழ்க்கையோட பூர்த்தி பாருங்க. அலுவலகத்துல நேத்து உங்களை காட்டிக் கொடுத்த ஒரு சக ஊழியரோ இல்ல குடும்பத்துல பல வருஷங்களா உங்களை காயப்படுத்தின ஒரு உறவினரோ உங்ககிட்ட சகஜமா பேச வரும்போது அவங்களோட கடந்த கால தவறுகளை மனசுலேருந்து அழிச்சிட்டு ஒரு புன்னகையோட பேசுறது சாத்தியமா? அது எவ்வளோ பெரிய சவால்! அது மிக மிக கடினமான ஒரு சவால் தான். ஏன்னா மனித மனம் எப்பவுமே பழைய கசப்புகளை ஒரு ஃபைல் போட்டு ரொம்ப பாதுகாப்பா சேமிச்சு வச்சுக்கும். ஆனா அந்த பழைய ஃபைல்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஒரு புதிய இனிமைய உருவாக்க முடியும்? அதுவும் பாயிண்ட் தான். அதனாலதான் அதை ஒரு சாதனை அப்படின்னு சொல்றாங்க. கடந்த காலத்தை மறந்துட்டு அவங்க இப்போ எந்த நிலையில இருக்காங்களோ அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான இனிமை. இதை விட ஒரு பெரிய செக்மேட் இந்த உரையின் முடிவுல வருது. அறிவாளி ஆத்மா என்பவர் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கு. நாம பொதுவா நிறைய புத்தகங்கள் படிச்சவங்கள, தத்துவங்கள் பேசுறவங்கள அறிவாளின்னு சொல்லுவோம். ஆனா இந்த உரை என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? தனது சொந்த நற்குணங்கள் அல்லது சிறப்பம்சங்கள் பற்றிய அகங்காரம் கூட இல்லாதவர் தான் உண்மையான அறிவாளி அப்படின்னு சொல்லுது. ஒருவர் ஆன்மீக பாதையில நடக்கும்பொழுது எனக்கு கோபம் வராது, நான் ரொம்ப அமைதியானவன், நான் பலருக்கும் உதவி செய்றேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அது நல்லதுதான். ஆனா நான் இவ்ளோ நல்லவனா இருக்கேனே, மத்தவங்க ஏன் இப்படி மோசமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்துட்டா அங்கே அத்தனையும் பாழாயிடும். ஆமா, உங்களுடைய நற்குணங்களை குறித்தே உங்களுக்கு அகங்காரம் வரக்கூடாது. எந்த அளவுக்கு தூய்மை வருதோ அந்த அளவுக்கு பணிவு வரணும். உலக நன்மையாளராக மாறுறதுக்கு இந்த இனிமை மற்றும் பணிவு ஆகிய 2 குணங்களும் தான் அடித்தளம் அப்படின்னு ஒரே ரொம்ப ஆணித்தரமா முடிக்குது. சூப்பர். நாம பேச ஆரம்பிச்ச அந்த மெகா ஸ்டோர் உருவகத்திலிருந்து காலச்சக்கரம், யோகத்தின் சக்தி, முடிவா தனிமனிதனின் பணிவு வரைக்கும் மிக ஆழமா பயணிச்சிட்டோம். இன்னைக்கு நாம விவாதிச்ச விஷயங்களை சற்று சுருக்கமா பார்த்துடலாம்.
அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் எல்லையற்ற ஆதாரமா இருக்கிற ஒரு கடையோட உருவகத்தை பார்த்தோம். ஆமா. அதோட சேர்த்து அந்த 84 லட்சம் பிறவிகள் அப்படிங்கிற பயமுறுத்துற சுழற்சியை உடைச்சு பொறுப்ப மனிதர்கள் மேலேயே சுமத்துற 84 பிறவிகள் பத்தின தத்துவத்தை அலசணும். கரெக்ட். உடலை கழுவுற சடங்குகளை விட மனசை இறைவனோடு இணைக்கிற நினைவு அப்படிங்கிற மண்மனாபாவ் பயிற்சியோட அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இறுதியா அகங்காரமற்ற இனிமை மற்றும் மத்தவங்களோட பழைய தவறுகளை மன்னிக்கிறதோட நடைமுறை சேலஞ்சஸையும் விவாதிச்சோம். எந்த ஒரு தத்துவத்தையும் நம்ம கண்மூடித்தனமா பின்பற்றதை விட அதோட பின்னணியில் உள்ள லாஜிக்கையும் அது மனித மனசை எப்படி கையாடுது அப்படிங்கறதையும் ஆராயறது எப்பவுமே ஒரு சிறந்த கற்றல் அனுபவமா இருக்கும். இன்னைக்கு நாம செஞ்சது அததான். முற்றிலும் உண்மை. விடைபெறுவதற்கு முன் நேர்களே உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இந்த உரை சொல்ற மாதிரி உங்களுடைய மனசை ஒரு கடையா உருவகப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு உங்க மனக்கடையில எந்த சரக்குகள் அதிகமா அடுக்கப்பட்டிருக்கு? அன்றாட வாழ்க்கையோட சலசலப்புகளும் வேலை பத்தின கவலைகளும் மத்தவங்க உங்களை காயப்படுத்தின பழைய நினைவுகளும் தானா? இல்லனா அந்த தூய்மையான அமைதியா? ஆமா, நீங்க எப்போதோ தொலைச்சிட்டு தான் நினைக்கிற அந்த தூய்மையான அமைதியும் காரணமில்லாத மகிழ்ச்சியுமா? ஒருவேளை உங்க கடையோட சரக்குகளை முழுமையா மாற்றி அமைக்கும் பொறுப்பு இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்கப்பட்டா, இன்னைக்கு நீங்க எந்த பழைய கசப்புகளை, கோபங்களை குப்பையில வீசிட்டு உங்க கடைக்குள்ள எதை புதிதா கொண்டு வருவீங்க? சற்று சிந்திச்சு பாருங்க. உங்களின் நேரத்திற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் மனக்கடையை இனிமையாக வைத்திருங்கள்.